ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் சாதம். அதாவது பேபிஸ்க்கு வெயில் காலத்தில் இது ரொம்ப நல்லதாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு குட்டி பீஸ் பூசணிக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பேபி வந்து இப்போ தான் 10 மந்த்து. உங்கள் பேபிஸ்க்கு வேணும்னா நீங்கள் ஒரு பெரிய பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. சும்மா ஒரு கடாயிலேயே தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு அதை பாயில் பண்ணியதுக்காக அப்படி போட்டுட்டு ஜீரகம், வெங்காயம், இந்த மாதிரி குட்டி வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஜீரகம், இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். அதை வந்து அதிகமாக குளிர்ச்சி உடம்புக்குன்னு தெரியும். அதனால் பூசணிக்காயோட அதெல்லாம் சேர்த்து அது நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அது கூட வெள்ளை சாதம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர், அதாவது 10 மாதம் குழந்தனால கொஞ்சம் குறப்பாக அரைச்சா போதும். நான் அரைச்சி எடுத்திருக்கேன், அந்த பதத்தை காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி குறப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். 10 மாதம் வந்துட்டா ஒரு 8 மாதத்துக்கு அப்புறமே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. ரொம்ப ஹெல்தி இது வெயில் காலத்துக்கு. தேங்க்யூ.